இப்படி அதிமுகவை ஒரு திருட்டுக்கடை போல எல்லோரிடமிருந்து கைப்பற்றி இருக்கின்றவர் திமுகவை பார்த்து உருட்டுக்கடை என்று சொல்வது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கிறது. திமுக உருட்டுக்கடை அல்வாவை எடப்பாடி பழனிசாமி அறிமுகம் செய்து வைத்துள்ளது குறித்து அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ளார். எப்படி இவர் கைக்கு வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த அதிமுக என்ற கம்பெனியை சசிகலாவிடம் லீஸுக்கு எடுத்து நடத்த ஆரம்பித்தவர் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு சசிகலாவை சிறைக்கு அனுப்பிவிட்டு திருட்டுக்கடையாக தனக்கு கைப்பற்றினார். அதற்கு பிறகு டிடிவி தினகரனை ஏமாற்றினார், அவரிடமிருந்து கைப்பற்றினார். அதற்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு நீ பாதி நான் பாதி கண்ணை என்று ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஓட்டினார். அதற்கு பிறகு அவரையும் ஏமாற்றினார், அவரிடமிருந்தும் தட்டி தூக்கினார், திருட்டுக்கிறார். இதெல்லாம் முடிஞ்சது. எதிர்கட்சியானார், ஒரு 5 அணியை கூட வச்சுக்கிட்டு சுத்தினார். அப்புறம் 20 அணி ஆயிடுச்சு. அந்த 5 அணியையும் ஏமாற்றி திருட்டுக்கடையை வேலுமணி தங்கமணி என்ற 2 மட்டும் தன் கூட வச்சுக்கிட்டு 20 அணியா வச்சுக்கிட்டு இருந்தார். இப்ப கடைசியா டெல்லிக்கு போகும்போது என்ன ஆனாரு, அந்த 20 அணியும் கழட்டி விட்டு தன்னுடைய திருமகன் மிதுன் பழனிசாமியை மாத்திரம் வைத்துக் கொண்டு இன்றைக்கு அவர் போறார். இப்படி அதிமுகவை ஒரு திருட்டுக்கடை போல எல்லோரிடமிருந்து கைப்பற்றி இருக்கின்றவர் திமுகவை பார்த்து உருட்டுக்கடை என்று சொல்வது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை வாங்குகிறாங்க 1,15,00,000 பேர். அவரிடத்தில் போய் அவர் கேட்டு பார்க்கட்டும் திமுக என்ன செய்திருக்கிறது என்று. உண்மையாக அந்த திட்டம் நடக்கிறதா உருட்டா என்று. புதுமை பெண் திட்டத்தில் கல்லூரியில் இன்றைக்கு தமிழகத்து பெண் குழந்தைகள் படிக்கிறார்கள். அவங்கள போய் கேட்கட்டும் இது உருட்டா உண்மையா என்று. தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழகத்து மாணவர்கள் கல்லூரியில் படிக்கிறார்கள், அவங்கள போய் கேட்கட்டும் இது உருட்டா உண்மையா என்று. காலை உணவு திட்டம் படிக்கிற பிள்ளை செல்வங்கள் இருக்கிறது, அங்க போய் கேட்கட்டும். இப்படி நடக்கின்ற திட்டங்களை எல்லாம் மறைத்துவிட்டு நீட் ஏன் ரத்தாகல, கல்விக்கடன் ஏன் ரத்தாகலன்னு அவர் கேட்கிறார். இதெல்லாம் ஒன்றிய அரசின் அதிகாரத்தில் வருவது என்பது அவருக்கு தெரியும். தெரியலன்னா அவர் ஏன் முதலமைச்சராக இருக்கிறாருங்கிற கேள்வியே வரும். எதையெல்லாம் உண்மையோ அதையெல்லாம் மறைத்துவிட்டு எதையெல்லாம் கதை கட்டலாமோ அதையெல்லாம் வைத்துக் கொண்டு கதை. இவருக்கு முதல் உருட்டுக்கடன்னா இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி பெண்களுக்கு செல்போன் கொடுப்பேன்னு சொன்னதும் 2 சக்கர வாகனம் கொடுப்பேன்னு சொன்னதுன்னு போட்டால் அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இவங்க உருட்டின உருட்டு. எனவே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி காட்டிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதலமைச்சர் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.